ஹாய் ஜூனியர்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 12 மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கு, எதை எப்படி படித்தா லாஸ்ட் டைமில் ப்ரெஷர் அதிகமாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் உங்களுக்கு டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்கும். 11th சாப்டர் வந்து ஒரு ஸ்மால் சாப்டர் தான், அதில் ஒரு 5 to 6 2 மார்க்ஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் படித்தா முடிஞ்சு. நான் இப்போ இங்கே 10 சாப்டர்ஸ் மட்டும் பற்றி பேசுகிறேன். வால்யூம் 1ல் உங்களுக்கு 1 2 3 4 5 5 லெசன்ஸ் இருக்குது. வால்யூம் 2ல் அதே மாதிரி இன்னொரு 5 லெசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் 5 லெசனும் ப்ளஸ் வால்யூம் 2ல் 6th சாப்டர் மட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட் மிட்டம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் எது முடிச்சிருப்பீங்க? சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் எது இருக்கும் நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படிக்கிறதுக்கு? 3 4 5 6 படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படியும் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கலாம். எதை ஸ்கிப் பண்ணுவீங்க? ஒரு 2 சாப்டர் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது செப்டம்பர் முடிஞ்சிருமா குவார்ட்டர்லி? பேலன்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்கும். ஜான்வரி வரைக்கும் படிப்பீங்க. மோஸ்ட்லி ஜான்வரி வரைக்கும் தான் படிப்பீங்க. அதுக்கு மேலே படிக்க முடியாது புதுசாக. இப்போது ஒரு 4 மந்த்ஸ் இருக்குது. 4 மந்த்ஸுக்கு கரெக்டாக 4 சாப்டர்ஸ் இருக்குது. அதுவே எல்லாமே வால்யூம் 1 விட வால்யூம் 2 இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே பெருசு. நீங்கள் இப்போது அப்போ என்ன பண்ணணுன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முடித்தா அப்போ பின்னாடி ப்ரெஷர் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாப்டர் 1 சாப்டர் 2 முடிச்சிட்டிங்களா? இப்போது சாப்டர் 3 4 ரொம்பவுமே பெரிய சாப்டர்ஸ். எந்த 5 மார்க் வரும்னு ப்ரிடிக்ட்டும் பண்ண முடியாது. 5 6 பார்த்திங்கன்னா ஓரளவு ப்ரிடிக்டபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் கூட. அப்போ நீங்கள் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சிருக்கோம்னா குவார்ட்டர்லிக்கு 1 2 5 6 இந்த 4 லெசனையும் ஒன்று கூட விடாமல் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்க்காம ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். அதுக்காக 3 4ஐயும் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணி ஓகே பின்னாடி படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை 2 ஸ்கிப் பண்ணிங்கன்னா பின்னாடி பாருங்கள் 7th சாப்டர் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சாப்டரை விட பெருசு. 8th சாப்டர் ஏதோ ஒரு சின்ன சாப்டர், அதனால் டக்குன்னு முடிச்சிடுவீங்க. ஆனால் சாப்டர் 9 வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு 2 சப்டிவிஷனாக, அதுவும் பெரிய சாப்டர். சாப்டர் 10 சொல்லவே வேணாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு, இது அதை விட பெரிய சாப்டர். இதை முடிக்கிறக்கே ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகும். அப்போது நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வால்யூமில் பேலன்ஸ் வச்சிங்கன்னா செகண்ட் வால்யூம் முடிக்க முடியாது. செகண்ட் வால்யூம் முடிக்க முடியாதுன்னா என்ன ஆகும்? பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட்லி எல்லா லெசன்ஸ்லேருந்து ஒவ்வொரு 5 மார்க் வரும். எப்படி எழுதுவீங்க அப்புறம்? முடியாது. அதுவும் செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் 40 to 52 மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது வால்யூம் 1ல் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி சாப்டர் 1 2 5 6 ஃபுல்லாக முடிச்சிடணும். சாப்டர் 3 and 4ல் இதில் 5 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். சாப்டர் 4ல் 5 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும், 2 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். சாப்டர் 3ல் ரெண்டுமே ஒரு மீடியம் சைஸு இருக்கும், ஆனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 5 6 ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரியான நிலைமை வந்துச்சுன்னா சாப்டர் 3 and 4 ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். அப்படி முடிக்க முடியலன்னா 2லேயும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 4ல் ஒரு 3 to 4 5 மார்க்ஸ் தான் இருக்கும். சாப்டர் 4ல் ஒரு 3 to 4 5 மார்க்ஸ் தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல் எது வரும்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்கும், கொஞ்சம் 5 மார்க்கு. ஆனால் 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். அப்புறம் 2 மார்க்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, படிச்சிடணும். அது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக நீங்கள் இதை ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க குவார்ட்டர்லிக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு அடுத்து சாப்டர் செகண்ட் வால்யூம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், சாப்டர் 7 பெரிய லெசன், அதில் லாங் ஆன்சர்ஸும் அதிகம். அதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப 10 லாங் ஆன்சர்ஸ் கிட்ட இருக்குது. அது போக 2 மார்க்ஸ் வந்து அதில் ஒரு 40 to 48 நினைக்கிறேன், 48 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 10 இது ஒன்று தான் செகண்ட் வால்யூமில் இருக்கிறதுலே சின்ன சாப்டர். இதை ஒரு செகண்ட் சாப்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக படிச்சிருவீங்க. நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும், கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் சாப்டர் 9 இது 2 சப்டிவிஷனாக இருக்கும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு இருக்கும், அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னு இருக்கும். இதுவும் பெரிய சாப்டர், அதனால் இது நீங்கள் கவர் பண்ணணும். சாப்டர் 10 சொல்லவே வேண்டாம், இது எல்லாத்தையும் விட பெருசு. மோஸ்ட்லி கொஞ்சம் டஃப்பான சாப்டரும் கூட. அதனால் இதுக்கு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் செகண்ட் வால்யூமே ஃபுல்லாக இருக்கும். எப்போது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்த்ஸில். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் சாப்டர் வால்யூம் 1லேயே பேலன்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 2 5 6 தரவாக வச்சுருக்கணும். அது போக 3 and 4ல் ஃபுல்லாக படிச்சிடணும். இன்கேஸ் முடியாதவங்க 3 and 4ல் இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் 3 சப்டிவிஷன்ஸாக இருக்கும். இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் மிட் டேர்முக்கு 1 2 6 7 11 இருந்திருக்கும். நீங்கள் ஒரு 3 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். 1 2 6 இல்லைன்னா 7 படிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 11 படிக்கலன்னு வச்சுக்கோங்க ஆர்கானிக்கு.
பாதி படிச்சிருப்பீங்க, பாதி படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போது ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்னு வரும்னா 1 2 3 4 6 7 8 11 12 இது ஃபுல்லாக வரும். இப்போது இந்த 11 and 12 ஆர்கானிக்கு. 1 வந்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், 1 2 படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். 3 and 4ல் தியரி பேஸ்டு தான். சாப்டர் பெருசாக இருந்தாலும் மோஸ்ட்லி இது வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் கம்மி தான். அதனால் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிங்கன்னா சாப்டர் 3 and 4 ஈஸியாக முடிச்சிடலாம். சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8 வந்து ஃபுல்லாக படிக்கணும். கம்மியாக தான் இருக்கும், அது போக அது நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது ரிவர்ஸ்லேருந்து வரலாம். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிக்காமல் வச்சுருப்பீங்கன்னா சிலபஸ் பொறுத்து சாப்டர் 5 9 10 13 14 15 இருக்கும். இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 வந்து பெருசாக இருக்கும். அண்ட் அது போக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இந்த 5th சாப்டருக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இது வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இந்த சாப்டர் கண்டிப்பாக படிச்சாகணும். சாப்டர் 9 கொஞ்சம் சின்ன சாப்டர். ஆனால் சாப்டர் 10 வந்து ரொம்பவுமே பெருசு, ஃபுல்லி தியரிட்டிக்கலாக இருக்கும். மோஸ்ட்லி 5 முடிக்கிறதுக்கு 1 month ஆகும், 10 முடிக்கிறதுக்கு 1 month ஆகும். 13 எப்படின்னு கேளுங்க. இது சாப்டர் 11 and 12 மாதிரியே அதே மாதிரி பெருசு, ஃபுல்லாக நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வச்சு ஃபுல் ஆர்கானிக்கு. இப்போ சாப்டர் 14 வந்து குளுக்கோஸ் அது மாதிரி வந்து பயாலஜி ரிலேட்டடாக வரும். இது ஓரளவுக்கு பெரிய சாப்டர்னு வச்சுக்கோங்க. சாப்டர் 15 வந்து ஃபுல்லி தியரிட்டிக்கல். அது ஒரு 2 to 3 வீக்ஸில் முடிச்சிடுவீங்க. அப்போது இது முடிச்சதுக்கப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 1 2 3 அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றுன்னு வச்சுக்கோ. அப்போ மொத்தம் 4 பெரிய சாப்டர்ஸ் இருக்குது. 4 மாதம்னா கரெக்டாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி. அப்போ நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயே இதை ஃபுல்லாக ஓரளவுக்காவது ஃபுல்லாக முடித்தாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னு சொல்லி இதுலேயே நீங்கள் பேலன்ஸ் வச்சிங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் 550 + எய்ம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பப்ளிக்கில். பாருங்கள் இந்த சாப்டர் 3 சாப்டர் 4லாம் சிறுசாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அப்புறம் இந்த சாப்டர் 8ல் எல்லா 5 மார்க்கும் படிக்கணும். 7 6 இது 3மே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சாப்டர் 12 ஒமிட் பண்ணக்கூடாது. சாப்டர் 11 சாப்டர் 12 ஆர்கானிக் தானே, நேமிங் ரியாக்ஷன் எல்லாம் படிச்சிருங்க. இதில் ஒரு 2 to 3 5 மார்க்ஸ் இருக்கும். இதில் அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் கானிசர் ரியாக்ஷன் அது மாதிரி இருக்கிறதுல படிச்சிட்டிங்கன்னா கூட சாப்டர் 11 and 12 ஓரளவுக்கு சேஃப் ஆகிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டாவது படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே சேஃபு. இதுலேயே நீங்கள் 2-3 சாப்டர்ஸ் அப்படியே ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி வரது எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், எது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வாங்க. மேக்ஸில் அதே மாதிரி 12 சாப்டர்ஸ் இருக்குது. வால்யூம் 1ல் ஒரு 6, வால்யூம் 2ல் ஒரு 6 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு 1 2 3 4 இருந்திருக்கும். நீங்கள் 1 2 3 முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். சாப்டர் 4 இது ஒரு இப்போது மிட் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 to 5 டேஸில் முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இப்போது சாப்டர் 5 சாப்டர் 6 இருக்குது. சாப்டர் 5 ரொம்ப பெருசு, அதே மாதிரி சாப்டர் 6 ரொம்ப பெருசு. இப்போது சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6க்கு என்னன்னா இதில் ஒரு 2 5 மார்க் வரும் பப்ளிக்கு. இதுலேயும் அதே மாதிரி 2 5 மார்க் வரும் பப்ளிக்கு. 5 மார்க் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து 2 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும். இப்போ வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா 7 8 9 10 11 12 இருக்குது. இதில் 12 மட்டும்தான் சின்ன லெசன், மற்றது எல்லாமே பெரிய லெசன். இதில் ஒரு 8 எக்ஸசைஸ் இருக்குது, இதில் ஒரு 4 to 5 எக்ஸசைஸ் இருக்குது, இதில் ஒரு 9 எக்ஸசைஸ் இருக்குது, இதில் அதே மாதிரி 8 எக்ஸசைஸ் இருக்குது, இதில் ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே புது கான்செப்ட்டு. இது டிஃப்ரென்சியேஷன், இதுவும் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், புதுசாக ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. இது ஃபுல்லாக இன்டகிரேஷன், இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது அதே மாதிரி புது கான்செப்ட்டு. இது வந்து ப்ராபபிலிட்டி. இது ஒன்று தான் சின்ன சாப்டராக இருக்கும், 2 எக்ஸசைஸோடு இருக்கிறது. அப்போது நீங்கள் சாப்டர் 5 and 6 பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பப்ளிக் எக்ஸாமுக்கு 30% வெயிட்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ நீங்கள் சாப்டர் 5 and சாப்டர் 6 ஒமிட்டே பண்ணக்கூடாது, எதுவுமே கம்ப்ளீட்டாக ஒமிட்டே பண்ணக்கூடாது. 4 கூட 4.5 படித்தா 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதிடலாம். மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கம்மி தான். ஆனால் சாப்டர் 5 and சாப்டர் 6 வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற சாப்டர். அதனால் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அப்போது இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வால்யூம் 2ல் பாருங்கள், 7th சாப்டர் முடிக்கிறதுக்கு 1 month ஆகும், 9th சாப்டர் முடிக்கிறதுக்கு 1 month ஆகும், 10 முடிக்கிறதுக்கு 1 month ஆகும். இதே 3 months கிட்ட ஆயிடுச்சு. அப்போ 8 11 12 எப்போ முடிப்பீங்க? அதனால் ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் சாப்டர் 1 2 3 4 எப்படி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். சாப்டர் 5 and 6 என்ன வரேன்னா 5 and 6 சுத்தமாக ஒமிட்டே பண்ணக்கூடாது.
இதில் கூட ஏதோ 1 or 2 சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணலான்னு பாருங்கள் செகண்ட் வால்யூமில். ஆனால் இந்த 5 and 6 ஒமிட்டே பண்ணிடக்கூடாது, எக்காரணத்துக்கு கொண்டும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதெல்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒமிட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வச்சா தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியும். ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வால்யூம் 2ன்னு சொல்லி ரொம்ப பெருசாக இருக்கும், வால்யூம் 1 விட ரொம்ப பெருசாக இருக்கும். பயமுறுத்துறதுக்காகன்னு இல்லை, ஆனால் எல்லாமே பெருசாக இருக்கும் ஏன்னா வால்யூம் 1 விட. இப்போது நீங்கள் இதுலேயும் பேலன்ஸ் வச்சிங்கன்னா அப்போ வால்யூம் 2 போகும்போது இன்னும் கஷ்டமாயிடும். பப்ளிக் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குமா, இல்லை மறுபடியும் புதுசாக படிச்சுட்டு இருப்பீங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்படி இன்கேஸ் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த சாப்டர்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் படிச்சிட்டிங்கன்னா நல்லது. அவ்வளோதான். தேங்க்யூ.